இந்த கால வேளையில் ரூத் புஸ்தகத்திலிருந்து சில சத்தியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரூத் புஸ்தகத்திலிருந்து சில சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரூத் புஸ்தகம் எல்லா மாமியாரும் வாசிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம், எல்லா மருமகளும் வாசிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம். அதுக்காக மற்றவங்க வாசிக்கக்கூடாதுன்னு இல்லை. இன்றைய மருமகள் நாளைய மாமியார், ஏன்னா இன்றைய மாமியார் நேற்றைய மருமகள், அப்படி தான் அதை சொல்லணும். அதனால் சிலர் மாமியார் இல்லாத வீடாக பார்த்து பொண்ணு கொடுப்பாங்க. என் பிள்ளை கஷ்டப்படாமல் இருக்கட்டப்பான்னு சொல்லி. எல்லாம் அந்த லெவலில் வந்தது தான். ஏன்னா மாமியார் என்ன, அவங்க அந்த பழைய லெவலில் சிந்திப்பாங்க. மருமகள் என்ன, ஃபியூச்சரிஸ்டிக், எதிர்காலத்தில் வர்றது மாதிரி அவங்க சிந்திப்பாங்க. எல்லாம் கணக்கு ஒன்று தான், சரியா? அதனால் எல்லா மாமியாரும் நம்ம ஊரில் தான் என்னதோ அந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் கொஞ்சம் ஒத்து வரும். உங்கள் ஊரில் அப்படி இல்லை, அடையாறில் அப்படி இருக்காது. திருவான்மியூர், அடையாறு இந்த பக்கம் ஒன்றுமே கிடையாது. நீங்களாம் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் மாமியாரும் மருமகளும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா பாருங்கள், உட்காந்துருப்பாங்க. ஆனால் அந்த மருமகள் கையிலையோ மாமியார் கையிலையோ ஒரு சின்ன குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய வளர்க்குறக்காக இவன் நைஸாக மாமியாரை கைக்குள்ளே போட்டிருப்பான். குழந்தை வளர்ந்து வந்த பிறகு மாமியாரை, அத்தை ஊருக்கு எப்போ போறிய அப்படின்னு சொல்லிடுவோம். எடுத்துட்டீங்களா? அதுக்கு ரூத் புஸ்தகம் எடுத்தாச்சா? சிலது ஆதியாகமம் பக்கத்தில் கிண்டிக்கிட்டு கிடந்தது, சில வெளிப்படுத்தின விசேஷம் பங்கு. இந்த ஸ்மார்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இண்டெக்ஸ் அட்டவணையை பார்த்துருவாங்க. ஆனால் சிலருடைய பைபிளில் அட்டவணையும் இருக்காது, ஆதியாகமும் இருக்காது, வெளிப்படுத்தின விசேஷம் இருக்காது. தாத்தா பாட்டி கொடுத்த பைபிளாக இருக்கும், பழைய பைபிள். இந்த வருஷத்தில் இது வரைக்கும் பைபிளை மாற்றலைன்னா உடனே போய் ஒரு பைபிள் வாங்க. ஏன்னா என்ன, நல்ல பைபிளாக க்ளீனாக வாங்கி அதை வாசிக்காமலே வைக்காதுங்க. நிறைய எழுதுங்க, நிறைய படிங்க, நிறைய அதில் கண்ணீர் வடிகட்டும். பைபிளில் உங்கள் வாழ்க்கை மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆதியாகமும் நம்ம எங்கேருந்து வந்தோன்னு சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லுது. இந்த ரெண்டுமே தெரியாத பைபிள் நம்ம கையில் இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? அதனால் அதை ஒரு ஓரம் கட்டிக்கிட்டு புது பைபிளாக வாங்க. ஆக இந்த ரூத் புஸ்தகம் சாமுவேல் புஸ்தகத்துக்கு முந்தின புஸ்தகம். இந்த ரூத் புஸ்தகத்தில் ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்டோரின்னு சொன்னால் சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேவன் சர்வ உலகத்தையும் சிருஷ்டித்ததான ஆண்டவர் எல்லார் மேலும் அக்கறை உள்ள தேவன் என்பதை அந்த புஸ்தகம் சொல்லுகிறது. 4 சாப்டர்ஸ், 4 அதிகாரங்கள் இருக்கிறது. முதல் சாப்டரில் உள்ளதான சம்பவங்கள் எல்லாம் மோவாப் தேசத்திலே நடக்கிற காரியங்கள். மோவாப் என்று சொன்னால் இன்றைக்கு த ப்ரெசன்ட் டே ஜோர்டன், த கண்ட்ரி ஆஃப் ஜோர்டன், யோர்தான் என்று ஒரு தேசம் இருக்கிறது அல்லவா, அதுதான் அன்றைக்கு உள்ளதான மோவாப், அங்கே நடக்கிறது. 2வது அதிகாரத்தில் உள்ள சம்பவங்கள் எல்லாம் பெத்லகேமில் நடக்கிறது. பெத்லகேமில் உள்ளதான ஒரு அறுவடை வயலிலே நடக்கிறது. வார்க்கோதுமை அறுவடை செய்யப்படுகிறது. அந்த அறுவடை வயலிலே நடக்கிறதான விவரங்கள் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரத்துக்கு வரும்போது அந்த அறுத்த கதிர்களை எல்லாம் ஒரு களத்தில் கொண்டு போய் போரடிக்கிறார்கள். போரடிக்கிறதான த்ரஷிங் ஃப்ளோர், அறுவடை களத்திலே நடக்கிறதான ஒரு சம்பவம் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரத்தில் அது எருசலேமிலே உள்ளதான ஒலிமுக வாசலிலே, அது அந்த தமிழ் நமக்கு புரியாது, சிட்டி கேட். ஒலிமுக வாசல்னா சிட்டி கேட்டில் நடக்குது. மறுபடியும் சொல்கிறேன், 1வது அதிகார சம்பவங்கள் எல்லாம் மோவாப் தேசத்திலே நடக்கிறது. 2வது அதிகாரத்தில் உள்ள சம்பவங்கள் எல்லாம் பெத்லகேமில் உள்ளதான ஒரு வயலிலே நடக்கிறது. 3வது அதிகாரத்தில் உள்ளதான சம்பவங்கள் எல்லாம் ஒரு களத்திலே, தானியம் போரடிக்கிற களத்திலே நடக்கிறது. 4வது அதிகாரத்தில் உள்ள சம்பவங்கள் எல்லாம் ஒரு சிட்டி கேட்டில், அந்த பட்டண வாசலிலே நடக்கிறதான விவரங்கள். ஆண்டவர் எல்லார் மேலும் அக்கறை உள்ளவர். அதாவது நம்ப முடியாத, சகிக்க முடியாத கஷ்டத்தில் நாம் போனாலும், devastating situations in our life, அப்படி இருந்தாலும் there is still a hope in Jesus. என்ன, இது முடியாது, இது தாங்க முடியாது, இது சகிக்க முடியாது, I cannot pass through, I cannot go through,
ஐ cannot come out அப்படின்னு சொன்னாலும் இயேசுவை நம்புகிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் இயேசுவை நம்புகிறேன். ஆண்டவரே, நாசமாய் போகிறதான ஒரு சூழ்நிலை இருக்கு, but still I have hope in Jesus. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி வச்சு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பெந்தேகோஸ்தே ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் இந்த புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம விரும்புகிறது விரும்பாதது எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார் நம்முடைய நன்மைக்காக என்பதையும் இந்த புத்தகம் சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல சுபாவம் உள்ளவர்களாக, நல்ல இருதயம் உள்ளவர்களாக, நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதையும் இந்த புத்தகம் சொல்லுகிறது. இதை நம்ம பார்க்கிறோம். இதில் இந்த புத்தகத்தில் அந்த வசனத்தை வாசித்து விட்டு நான் தொடர்ந்து உங்களோடு பேச விரும்புகிறேன். ப்ராக்டிக்கலாக என் இருதயத்தில் ஆண்டவர் பேசினதான சில காரியங்களை, பெத்லஹேமின் ஆசீர்வாதங்கள், பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் பெத்லஹேம் என்கிற தலைப்பில் இந்த செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். அதில் சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1வது அதிகாரத்தில் எல்லாரும் சேர்ந்து வேதாகமத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எவ்ரிபடி ஓப்பன் யுவர் பைபிள்ஸ் ப்ளீஸ். ஹல்லேலூயா. செல்ஃபோனில் வேதாகமத்தை வாசிக்கிறவர்கள் அந்த பழக்கத்தை விட்டு வாசிக்கலாம். செல்ஃபோனில் எழும்பின உடனே என் மனைவி இப்போ தூங்கிட்டு இருப்பான், நான் எழும்பின உடனே செல்ஃபோனில் பைபிள் வாசிப்பேன். அன்றைக்கி வாசிக்க வேண்டியதை ஒரு அரை மணி நேரமாவது அதில் உட்காந்து அந்த ரூம்லேயும் நான் இருக்க விரும்புகிறேன். ஷீ நீட்ஸ் மை ப்ரெசன்ஸ். அதனால் உடனே நான் ஜெபம் பண்ணுறதுக்கு என்னுடைய தனி இடத்துக்கு மேலே போகவும் விரும்பவில்லை. நான் அங்கேயும் இருக்க விரும்புகிறேன். லைட்டும் போடக்கூடாது. அப்போ செல்ஃபோனை எடுத்து இது என்னுடைய வேதாகமமாக எடுத்து இது நான் வாசிப்பேன். அப்படி வாசிக்கலாம். கல்கத்தாவில் நம்முடைய சபைக்கு போயிருந்தேன். கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அங்கே குளோபல் யூனிவர்சிட்டி வருஷந்தோறும் பட்டமளிப்பு விழா நடக்கிறது. அப்போ அதில் தேட் இயர் ஐ வாஸ் த ப்ரீச்சர். நான் என் மனைவியும் போயிருந்தோம். ஒருத்தர் கூட பைபிள் கிடையாது. எல்லாம் செல்ஃபோன். இந்த செல்ஃபோனு கூட தான் இந்த யூடியூப்பு, வாட்ஸ்ஆப்பு, உனக்கு வச்ச ஆப்பு எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. இதையே பார்த்துக்கிட்டு, ஏன்னா அந்த காலத்தில் பட்டன் ஃபோனு யூஸ் பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? பட்டன் ஃபோனு யூஸ் பண்ணவங்க பட்டன் நல்லா இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம குத்துவோம். நாசமாப்போ இப்படி சொல்லி ஆசீர்வாதமாக இரு இப்படி சொல்லி நம்ம குத்துவோம். இப்போ எல்லாருமே சிலுவை. பைபிளை வாசிக்கிட்டு இருக்கும் போதும் டக்குனி சிலுவை போட்டுருவாங்க. போதும், ஏதாவது ஒரு ஆப்புக்கு போவோம், ஏதாவது ஒரு குழலுக்கு போவோம். குழல்னா டியூப், உன் குழல் அப்படி சொல்லுவோமே. ஆக இப்படி அதனால் பைபிளை வாசிங்க. பட் ஹாவ் யுவர் இந்த பேப்பரில் உள்ளதான இந்த வசனம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இந்த ரூத்து புத்தகத்தில் என் கண்ணீர் பட்ட இடங்கள் நிறைய உண்டு. அதில் நான் பெற்ற ஆசீர்வாதங்களும் நிறைய உண்டு. முழங்கால நின்று வாசிக்கும் போது அதோடவும் ஆசீர்வாதம். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எடுத்துக்கிட்டீங்களா? அதனால் வாசிப்போம். நியாயாதிபதிகள், என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு, மனைவியின் பெயர் நகோமி. அவருக்கு 2 குமாரரில் ஒருவர் பேர் மக்லோன், மற்றவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். இவர்கள் ஒருத்தி பேர் ஒருவள், மற்றொரு பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள்.
பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். போதும், இந்த அறிமுக வார்த்தைகள் போதும். ஒரு குடும்பம், அந்த குடும்பம் பெத்லகேமிலே இருக்கிறார்கள். பெத்லகேமிலே பஞ்சம் உண்டாயிற்று. அவர்கள் மோவாப் தேசத்துக்கு மைக்ரேட் பண்ணுகிறார்கள். குடியேறல், ஊரை விட்டு ஊர் மாறி போகிறாங்க. அப்போ ஊரை விட்டு ஊர் மாறி அவர்கள் போகிறதான சமயத்தில் அவன் மோவாப் தேசத்தில் போய் புருஷனை இறந்து போகிறான். 2 ஆம்பளை பிள்ளைகளும் இறந்து போகிறாங்க. வீட்டில் மொத்தமே 4 பேர், ஒரு லேடி 3 ஆம்பளை. அந்த லேடி ஒரு பாய்ஸ் ஹாஸ்டலில் குடியிருக்கிறான். ஏன்னா ஒருத்தர் தான் பொம்பளை, 3 ஆம்பளை, 3 பேர் செத்து போகிறான். அவ்வளவு துக்கங்கள், அவ்வளவு கஷ்டங்கள் அந்த குடும்பத்திலே வருகிறது. அதுக்கு பிறகு அந்த ஊர்லேயே கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு மருமகளும் போயிட்டான். ஒரு மருமகள், உன்னோட வர்றேன், உன் தேவனை நாடி வர்றேன், உங்கள் ஊருக்கே வர்றேன் அப்படின்னு சொல்லி அவள் வர்றா. அவள் தான் ரூத்து. இங்கே வந்து அங்கே இவர்களுக்கு சொந்தக்காரனாகிய மிகுந்த ஆஸ்தி உள்ள போவாஸ் என்கிற மனுஷன் இருக்கிறான். அவனை இவள் சந்திக்கிறாள். அதை சந்திக்கும்போது அவன் இவளை திருமணம் செய்கிறான். திருமணம் செய்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். அந்த பிள்ளைக்கு பேர் ஓபேத். அந்த ஓபேத் வழியிலே பிறந்தவன் தான் ஈசா என்கிற தாவீதினுடைய தகப்பன். தாவீது வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார். ஒரு பிரஜாதிய ஸ்திரீ மூலமாக நம்முடைய ரட்சகர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்கிறதான அருமையான 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 ரொம்ப மீனிங்ஃபுல் ஹிஸ்டரி. அப்போது இந்த இவர்கள் பெத்லகேமில் குடியிருக்கிறார். பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் பிரெட். அரேபிய மொழியிலே சொல்லும்போது ஹவுஸ் ஆஃப் மீட், இறைச்சி நிறைய இருக்கக்கூடிய ஊர். கறி ஊருன்னு சொல்லுங்களேன். கறி நாள்னு சொல்லி நேற்றோ முந்தானத்தோ கறியெல்லாம் வெட்டி சாப்பிட்டீங்கல்லாம். 3 நாள் கறி சாப்பிடலையா, அதனால் அந்த அடுத்த நாள் எல்லோரும் கறி சாப்பிடணுமா. ஏகப்பட்ட ஆடு, ஏகப்பட்ட மாடு சாப்பிட மாட்டேங்க. ஆக அப்படி கறி ஊர் என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்பத்தின் வீடு, கறியின் வீடு, இறைச்சியின் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஊரில் இருக்க அப்பத்தின் வீடுன்னு சொன்னால் அப்போ எப்போதும் இருக்கும். சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. தஞ்சாவூர் மாதிரி எப்போதும் அந்த டெல்டா பாசன பகுதிகள்லையும் நாம் சொல்கிறோம் இல்லையா, தண்ணி எப்போதும் போயிட்டே இருக்கும். தண்ணி எப்போதும் போயிட்டே இருக்கும். செழிப்பு, வளம், அந்த ஊரை விட்டு போகவே கூடாது. அப்படி பெத்லகேம், அப்படி பெத்லகேம். அதனால் இந்த வேத வசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவ அப்பம் நானே. அப்போ இந்த வேதாகமம் அப்பம், ஜீவ அப்பம். இயேசு விட்டு போகக்கூடாது. இந்த ஜீவ அப்பத்தை விட்டு நம்ம போகவே கூடாது. இதிலேயே தரித்திருக்கணும். இதை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வேத வசனத்தை போதிக்கிற, இந்த அப்பத்தை போதிக்கிறதான இந்த சபை, இந்த சபையை விட்டும் போகக்கூடாது. வேதாகமத்தை தூக்கி சொல்லுங்க, இது ஜீவ அப்பம் சொல்லுங்க, இது ஜீவ அப்பம். இதை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே, இதை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே, இதிலேயே தரித்திருப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு 5-6 அதிகாரமாவது வாசிங்களேன். 6 அதிகாரமாவது வாசிங்களேன். இன்னைக்கு காலையில் வாசித்தோடனே எத்தனையோ முறை வாசிக்கிறேன். இன்றைக்கி மறுபடியும் இந்த 4 அதிகாரத்தையும் எழுமின உடனே உட்காந்து நான் வாசித்தேன். 4 அதிகாரத்தையும் வாசித்தேன். ஏன்னா இந்த அப்பத்தின் வீட்டை விட்டு மாத்திரம் போகாத மகளே, இந்த அப்பத்தின் வீட்டை விட்டு மாத்திரம் போகாது.
இன்னைக்கு எடுத்துகிட்டு வர்ற பைபிளை பிறகு அடுத்த சண்டை தான் தேடிட்டு போகிற மாதிரி. இப்போ ஃபோன் எங்கன்னு தேடிட்டு திரும்பிங்களா, என்ன ஒரு ஃபோனை யார்ட்டையா பார்த்து என் நம்பருக்கு அடி, ஒன்றை தான் அடிக்கணும், ஓ நம்பருக்கு அதுக்கு அடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறது பைபிள் கண்டுபிடிக்க முடியாது. இது ஒன்றும் ரிங் ஆகாது, இருதயத்தில் ரிங் ஆகணும். அதே மாதிரி இந்த வசனத்தை போதிக்கிறதான, இந்த அப்பத்தை போதிக்கிறதான இந்த வீடு அப்பத்தின் வீடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அப்பத்தின் வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். இந்த அப்பத்தின் வீட்டிலேயே தரித்திருப்பேன். போன வருஷத்தில் 52 ஞாயிற்றுக்கிழமை, ஒரு வருஷத்தில் 52 சண்டே. இந்த 52 சண்டேஸும், ஏன்னா சில பிள்ளைகளுக்கு 52ன்னா தெரிய மாட்டேங்குது. 52 என்ன தாத்தா என் பேரன் கேட்குறான், சும்மா இருடே, நான் சும்மா இது சொல்லுங்க தாத்தா. 52ன்னா 52. அதனால் 52 சண்டேஸ் வருது. இந்த 52 நாளும் ஆலயத்துக்கு தவறாமல் வந்தேன்னு சொல்கிறவங்க ஒரு கையை தூக்கி காட்டுங்க. மொத்தத்தில் 52 கூட வராது. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் தொடர்ந்து, ஏன்னா இப்போ மஞ்சப்பை மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்களா, மஞ்சப்பை ஞாயிற்றுக்கிழமை ஆனவுடனே ஒரு கல்யாணத்துக்கு மஞ்சப்பையை தூக்கிட்டு நம்ம போகிறோம். இப்படியே போகிற வழக்கத்தை விட்டு ஆராதனைக்கு வந்துட்டு வேறு எதையும் செய்யும், ஆராதனைக்கு வந்துக்கிட்டு எதையும் செய்யும். அதனால் இந்த அப்பத்தின் வீட்டை விட்டு போகாத. இதில் ஆசீர்வாதமான வார்த்தைகள் உண்டு, தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்டு, எச்சரிப்பின் வார்த்தைகள் உண்டு, ஆறுதலான வார்த்தைகள் உண்டு, உன்னை ஊக்குவிக்கிற வார்த்தைகள் உண்டு, உன்னை எடுத்து கட்டுகிற வார்த்தைகள் உண்டு, உனக்கு நம்பிக்கை கொடுக்கிறதான வார்த்தைகள் உண்டு, எச்சரித்து புத்தி சொல்லுகிறதான வார்த்தைகளை கர்த்தர் இந்த அப்பத்தின் வீட்டிலே வைத்திருக்க. அப்ப தாழ்ச்சி ஏற்படணும். பஞ்சம் எப்படி வருது, பஞ்சம் அந்த ஊரில் எப்படி வர்றது? எனக்கு முந்தின வசனத்தை பாருங்க, முந்தின வசனத்தை 25வது வசனம். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்தான். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் கடைசி வசனம். ராஜா இல்லையா, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்தான். விபச்சாரம், வேசித்தனம், ஓரின சேர்க்கை, கொலை, கொள்ளை, பயங்கரவாதம், தீவிரவாதம் நிறைந்திருந்ததான ஒரு காலம். தேவனை தேடாத ஒரு காலம், விக்கிரகாராதனை செய்ததான ஒரு காலம், ஜீவனுள்ள தேவனை நாடாத ஒரு காலம். அதனால அப்படி பஞ்சம் வரத்தான் செய்யும். அந்த 2வது அதிகாரத்தில், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். எல்லாரும் பாருங்கள், 2வது அதிகாரம் 10வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். 2வது அதிகாரம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிட்டு. என்ன பாருங்க, செங்கடை தாண்டி வந்தார்கள், யோர்தானை கடந்து வந்தார்கள். கண்மலையோடு பேசும்போது தண்ணீர் பாய்ந்தது, அவர்கள் போன இடமெல்லாம் நதியா போய் கொண்டிருந்தது. என்னொரு இடத்துல கண்மலை அடித்தார்கள், தண்ணீர் வந்தது. திரும்ப கண்மலை பேசிட்டு சொன்னார்கள், இவன் அடித்தான், அப்படியும் தண்ணீர் வந்தது. அப்போ காலையிலே வெஜிடேரியன், ராத்திரி நான் வெஜிடேரியன். நம்ம காசு இருந்தா நான் வெஜிடேரியன், காசு இல்லைன்னா நான் வெஜிடேரியன். நம்ம கதை அப்படி ஓடுது. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தாரு பாருங்க. அப்பா, 30 லட்சத்திலிருந்து 60 லட்சம் ஜனங்கள் 40 வருஷம் இடவிடாம கரங்களை கொட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. உன்னை போஷிப்பார், உன்னை நடத்துவார், உன் தேவைகளை சந்திப்பார். எஸ், அல்லேலூயா. உன் தேவைகளை சந்திப்பார். இன்றைக்கு உனக்கு முட்டிக் கொண்டு இருக்கிற பிரச்சனை இயேசு சந்திப்பார். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே, அவர் உனக்கு கொடுப்பார் மகளை. உன் கண்ணீரையெல்லாம் துடைப்பா. நீ வெளியே சொல்ல முடியாத அவமானத்தின் பாதைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நடத்தி கொண்டு வந்த தேவன் எல்லா ஜாதிகளையும் முறியடித்தார்களே.
136வது சங்கீதத்திலே சொல்லுகிறதான சமயத்தில் ரொம்ப விவரமாக அவன் அந்த ராஜா அழித்தார், இந்த ராஜா அழித்தார். நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அந்த தேவனை மறந்து கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த எல்லாவற்றையும் மறந்த ஒரு சந்ததி, அறியாத வேறொரு சந்ததி வந்தது. அப்படி வந்துட்டுதே, அதைத்தான் வைத்து நம்ம திரும்ப ராஜாக்களின் புஸ்தகத்தை பார்க்குறோம், ரூத்தின் புஸ்தகத்தை பார்க்குறோம், சாமுவேலின் புஸ்தகத்தை பார்க்குறோம். அப்படி கர்த்தரை அறியாத, யோசேப்பை அறியாத வேறொரு பார்வோன் வந்தது போல அப்படி வந்து விட்டார்களே, ஐயோ பரிதாபம். அதனால பஞ்சம் வந்து. கர்த்தரை தேடுகிற வீட்டில் அப்போ தாழ்ச்சி ஏற்படலாம், பஞ்சம் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பஞ்சத்தில் அழிந்து போவதில்லை, உன் வீடு சோமாலியாவாக மாறுவது இல்லை. உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுப்பார். ஆசீர்வாதத்தை தேடி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இயேசு நல்லவர். கொஞ்சம் கையை வைத்தி சொல்லுங்களேன், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நல்லா சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். பெத்லகேமை விட்டுட்டு போவாள, அப்பத்தின் வீட்டு விட்டு போவியா? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, மீகா 5:2 சொல்லப்பட்டிருக்கு. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதாவின் 1000ங்களுக்குள்ளே 1000 ஊர் இருக்குது, அதுல நீ சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து தோன்றுவார், வெளிப்படுவார் என்று சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர், தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஊர், ஆலயம் கட்டப்பட்டதான அந்த ஊர்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் தான். அவ்வளவு பெத்லகேம். அந்த பெத்லகேம், அந்த எருசலேம் தேவாலயத்துல பலியிட போகிறதான ஆடுகளை பாதுகாக்கிற மேய்ப்பர்கள் அங்கே இருந்தார்கள். எனவேதான் ரட்சகர் பிறந்த போது முதலாவது அவர்களுக்கு போய் சொல்லப்பட்டது, இனி பலியாடு தேவையில்லை, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். என்ன அழகா சொல்லி. அந்த ஊரை விட்டு போகாத, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு போகாத. பெத்லகேம் கிட்டத்தட்ட மதுரை மாதிரி. மதுரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் அங்கே தான் இப்போ 43 வருஷமாக இருக்கிறேன். நான் அந்த பைபிள் காலேஜ் கேம்பஸில், பைபிள் காலேஜில் டீனாக இருந்தேன். கேம்பஸ்லாம் தங்கணும். அப்படியே காலம் ஒரு 5 மணிக்கு ஒரு பாட்டு போடுவோம், பழைய பாட்டு, கேட்ட பாட்டு. பாட்டு போடுவான் சுற்றி, பாண்டிய நகரம்னு சொல்லி ஒரு இடம், அதில் போடுவான், சட்டி சுட்டதடா அடப்பாவி, எவனோ ஒருத்தன் செத்து போனான். உடனே அந்த பாட்டை போட்டு அன்னைக்கு முழுவதும் கிளாஸே எடுக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. பிறகு 9 மணிக்கு மைக்கு கட்டுவான். மைக்கு வச்சு என்ன பார்த்தா ஆத்தா அப்படின்னு சொல்லி பாட்டு பயங்கர. ஒரு சாயங்காலம் 5 மணிக்கு போல் பாடை எல்லாம் கட்டி அதே ஆளை கொண்டுட்டு பைபாஸ் ரோட்டில் அந்த பக்கமாக ஆளை கொண்டு போவாங்க. கொண்டு போகும்போது அடிப்பான் பாருங்க, ட்ரம் அடி. அவனை மாதிரி அடிக்க முடியாது, பாடி பின்னால் வரும், இவன் முன்னால் அடிச்சுட்டு போவான். டண்டனக்கா நகரு நகரு டண்டனக்கா அழகாக அடிப்பாங்க. செம்ம அடிப்பான் நட்டா. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, கொஞ்சம் நகர்ந்துக்கோ, இப்போ நான் போகிறேன், அடுத்தது நீ தானே எல்லாருக்கும் சொல்லு. திடீர்னு போய்கிட்டு இருக்கும்போது 4-5 சகோதரிமார் பெரிய தாம்பூல தட்டில் தியாங்காய், பழம், மஞ்சள் எல்லாம் கொண்டு போவா. ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணும் கூடால போவாங்க. கோயிலை வச்சு தாலியை கட்டு. மதுரையில் எல்லாம் பிளாட்ஃபார்மில் எல்லாம் கோயில் தான். அப்படி இருக்கும். எருசலேம் அப்படி தான். எருசலேமில், அந்த எருசலேமில் தானே தேவாலயத்துக்கு போகிறதான ஆசாரியர்கள், லேவியர்கள். ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனான், கள்ளர் கையில் அகப்பட்டான். பார்க்குறோம் இல்லையா? ஒரு ஆசாரியன் வந்தான், ஒரு லேவியன் வந்தான், அப்படி பார்க்குறோம் இல்லையா? அப்போ எருசலேமிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதான பெத்லகேமுக்கு இந்த பாதைக்கு தான் போவாங்க. ஆடு போகிற சத்தம் அழகாக கேட்கும். ஆமாம், புறாக்களின் சத்தம் அழகாக கேட்கும். பலியிடுவதற்கு மாடுகள் போகிறதான சத்தம் ரொம்ப நீட்டாக கேட்கும். அண்ட் அந்த ரிலிஜியஸ் அட்மாஸ்பியர் வாஸ் ஆல்வேஸ் தேர். அந்த ஸ்வீட் பிரசன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஹூ sang.
ஃபார் காட் ஜெகோவா. அவருக்கு பாடின பாட்டு அப்படியே பாடுவாங்க. பெத்லகேம் வந்த உடனே அங்க மலை தெரிய ஆரம்பிக்கும். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களையே, அப்படி பாட ஆரம்பிப்பாங்க. ஐயோ சொல்லி முடியாதுங்க. அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டாளே நகோமி தான் லீடு எடுத்து போற. 3 ஆம்பளை, ஒருத்தன் மக்கு, ஒருத்தன் கிளி, ஒருத்தன் எலி. 3 பேரிட பாருங்க. அவன் பேர் எலிமலைக்கு, ஒருத்தன் பேர் மக்லோன், ஒருத்தன் பேர் அதெல்லாம் ரிலீஜியஸ் மீனிங். ஹீப்ரூ லாங்குவேஜில் நீங்கள் உடனே அந்த பேரை வச்சு பேர் வைக்கலாம். நீங்கள் மக்குனி வைக்கணும்னா ஒருத்தனுக்கு மக்குனி வைங்க. இப்போ ஏற்கனவே நல்ல விவரமாக இருக்கிற புருஷனை பார்த்து மக்குனியாக கூப்பிடுங்க. நாங்கள் அதை சொல்லலை. ஏன்னா ஒருத்தன் மக்கு, ஒருத்தன் கிளி, ஒருத்தன் எலி எல்லாம் கூட்டிக்கிட்டு இவ நகோமி, நகோமின்னு சொன்னால் இன்பமானவள் என்ற அர்த்தம், ப்ளசன்ட் அப்படின்னு அர்த்தம். அவள் கூட்டிகிட்டு போனான். அங்கே போய் சஞ்சரித்தார்கள். நீ மோவாபுக்கு போகாத. பக்கத்தில் சொல்லுங்கள், மோவாபுக்கு போகாத. என்ன பார்த்தா சொல்கிறிய? நான் போக மாட்டேங்க, நானும் பிரசங்கம் பண்ணுறேன். பக்கத்தில் மோவாபுக்கு போகாத. எந்த சூழ்நிலையும் மோவாபுக்கு போகாத. சினிமா பார்க்க போகாத சொல்லுங்கள், சினிமா பார்க்க போகாத. சீரியல் பார்க்க போகாத. ஒரு மாமியார் மருமகளும் ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் அவங்க வீட்டில் தங்கியிருந்தேன், எங்கள் சொந்தக்காரங்க. அப்போ ரொம்ப சீரியஸாக மாமியார் மருமகள். நான் சொன்னேன், என்னடா இந்த உலகத்துலேயும் மாமியார் மருமகள் இவ்வளோ அன்பாக பேசிகிட்டு இருப்பாங்களா? இது நடக்குது. அப்புறம் என்ன ஆச்சு ஆன்டி அப்படின்னு அவள் கேட்குறா, மருமக கேட்குறா. அப்போ மாமியார் சொல்கிறாங்க, கடைசியில் சித்தி மகனை போய் அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அட நாசமாக போகிறவள. இந்த கதையை 2 பேரும் அப்படியே ரசிச்சு பேசுகிறாங்க. சீரியல் பார்க்காத, சீரியஸாக சொல்கிறேன். தோத்திரம். மோவாபுக்கு போகாத. கர்த்தருக்கு சோத்திரம். ஆமாம். தேவையில்லாத பார்க்காத, செல்ஃபோனுக்குள்ளே போகாத, நாசமானி போகாத. மோவாபின் வம்சங்கள் அல்லவா? ஆமாம். லிவிங் டுகெதர். அந்த கலாச்சாரம் அங்கே சென்னைக்கும் வந்துட்டு, மதுரைக்கும் வந்துட்டு. நம்ம எல்லாரும் வி ஆல் லிவ் டுகெதர். ஃபாதர், மதர், சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன், வி லிவ் டுகெதர். என்ன அப்பா அம்மா தாத்தா பாட்டி பிள்ளைகள்லாம். இது அப்படி இல்லை. ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து வாழ்றது. தாலியை கட்டி வாழு, அல்லது பெந்தைக்கோஸ்து சபையில் கைப்பிடிச்சு கல்யாணம் பண்ணி வாழு. மோவாபின் கலாச்சாரங்கள் உன்னை ஆட்கொள்ளாமல் இருப்பதாக. இதே சென்னையில் ஐடிசி ஹோட்டலில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்த எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. நான் போயிடுறேன். போனால் அங்கே ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்தாங்க, 8 மணி வரைக்கும் போச்சு. 3 மணி நேரம். சிக்கனை கொண்டு வருவோம், அதை கொண்டு வருவோம், இதை கொண்டு வருவோம். சாப்பிட்டு இருக்கும்போது குடிக்கிறதுக்கு வெவ்வேறு கலரில் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். மதுபானம் அதுக்கு பேர், ட்ரிங்க். ஒரு பிள்ளை ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு வருது, எங்கள் ஒரு 25 வயசு இருக்கும். என் பக்கத்தில் வந்து உட்காந்து, நான் நல்ல வயசு, ஒரு பரிசுத்தமான பிள்ளை மாதிரி இருக்குன்னு வந்த உடனே ஏதோ ஒரு கப்பலை குடிக்குது. நான் இப்படி சீரியஸாக பார்த்தேன். எஸ் அங்கிள், ஐ லவ் இட். திரும்ப அடுத்தது ஒரு சாசரதையை கொண்டு வரான், அதை தின்னுட்டு ஐ நீடட் தட். ஓகே, உனக்கு தேவை தான். நரகமும் உனக்கு தேவை, நாசமாக போகிறதும் உனக்கு தேவை, வேலை பார்க்க போகிற இடங்கள்ல. அதனால் மோவாபுக்கு போகாத. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், மோவாபுக்கு போகாத. பெத்லகேமில் உன் கலாச்சாரம் வேறு, பெத்லகேம் கலாச்சாரம் வேறு. பெத்லகேம் கலாச்சாரம் பெந்தைக்கோஸ்து கலாச்சாரம். பெத்லகேம் கலாச்சாரம் ஆராதிக்கிற கலாச்சாரம். ஹல்லேலூயா. பெத்லகேம் கலாச்சாரம் அந்நிய பாஷை பேசுகிற கலாச்சாரம். பெத்லகேம் கலாச்சாரம் கர்த்தருக்கு பயப்படுகிற கலாச்சாரம். ஹல்லேலூயா. மோவாபின் கலாச்சாரம் விக்கிரகாராதனையின் கலாச்சாரம், பிள்ளைகளை பலி கொடுக்கிறதான கலாச்சாரம். லோத்துவுக்கு மூத்த குமாரத்திற்கும் உள்ளதான தாறுமாறான தவறான முறைகேடான வாழ்க்கையினாலே பிறந்த மோவாபியர். முறைகேடான கலாச்சாரம். அந்த ஊரில் போய் குடியிருக்காத,
உனக்கு ஒரு கலாச்சாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். விக்கிரக கோயிலின் பக்கத்தில் விட்டு வாடகைக்கு எடுத்து இருக்கிற பிள்ளைய அதை மாற்றி ஒரு நல்ல இடத்துல ஒரு கிறிஸ்டியன் அட்மாஸ்பியரில் அவன் வீட்டை மாற்றுறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாமி கோயிலில் பக்கத்தில் தான் வீடு கிடைச்சிருக்குது, அங்கே போய் நாசமா போயிடாதே, வெளியே வா, அதை செய்யுங்க. அங்கே போனாங்க. அந்த வசனத்தை பாருங்க. அந்த வசனத்தை பார்க்கும்போது 2வது வசனம், அங்கே இருந்து விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிறகு 4வது வசனம், 10 வருஷம் வாசம். முதலாவது போனார்கள், பிறகு இருந்து விட்டார்கள், சஞ்சரித்தார்கள், அப்புறம் 10 வருஷம் வாசம் பண்ணி 10 years of a tragic history. 10 வருஷம் சோகமான ஒரு கதை. கடந்த 10 வருஷத்தை திரும்பி பார் மகளே, உங்களுடைய 10 வருஷத்தை திரும்பி பாருங்க. 2026 வருஷம் போன 2027 இருந்து இந்த 26வது வருஷத்து வரைக்கும் 10 வருஷத்தை திரும்பி வாப்பார். நீ வடித்த கண்ணீர் எவ்வளவு, நீ இழந்த இழப்புகள் எவ்வளவு, உன் அவமானங்கள் எவ்வளவு, உன் எதிர்ப்புகள் எவ்வளவு, நீ ஒடுங்கி போன சந்தர்ப்பங்கள் எவ்வளவு, துக்கங்கள் எவ்வளவு, மரணங்கள் எவ்வளவு, வியாதி வந்து மூலையிலே குடியிருக்கிற நீ இன்னைக்கு ஆராதனைக்கு வருவதற்கு தேவன் கிருபை கொடுத்தாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக வாழ்ந்த நீ, ஆண்டவரை நேசித்த நீ, வேதம் ஒன்றே போதும் என்று இருந்த நீ, வாழ்க்கை இப்படி போய்விட்டது. ஆனால் அதுக்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது. நீ மோவாபை விட்டு வெளியே வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு மோவாபை விட்டு வெளியே வர வேண்டும். வலது கரத்தை உயர்த்தி அண்ணாந்து பார்த்து சொல்லுங்கள், நான் முடிக்கிறேன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், மோவாபை விட்டு வெளியே வருவேன் ஆண்டவரே, விக்கிரகாராதனை விட்டு வெளியே வருவேன், அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வருவேன், முறைகேடான வாழ்க்கையை விட்டு வெளியே வருவேன், கெட்ட பழக்கங்களிலிருந்து வெளியே வருவேன், ஜெபம் பண்ணாத கலாச்சாரத்திலிருந்து வெளியே வருவேன், வேதத்தை வாசிக்காத கலாச்சாரத்திலிருந்து வெளியே வருவேன், ஆண்டவரை தேடாத கலாச்சாரத்திலிருந்து இன்றைக்கு வெளியே வருகிறேன். அல்லேலூயா. வெளியே வா மகளே, உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. வெளியே வா மகனே, உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. 3 பேர் தீர்மானம் எடுத்தார்கள். சில நிமிஷங்களில் முடிக்கிறேன். 3 பேர் தீர்மானம் எடுத்தார்கள். நகோமி எடுத்த தீர்மானம் ஒன்று. ரூத் மோவாபிய பெண், அவள் எடுத்த தீர்மானம் ஒன்று. போவாஸ் எடுத்த தீர்மானம் ஒன்று. நகோமி எடுத்த தீர்மானம், மோவாபுக்கு வந்து விட்டேன், என் புருஷனை இழந்தேன், என் பிள்ளைகளை இழந்தேன். யூதர்கள் யாரும் தங்கள் பிரேதங்களை அந்நிய நாட்டிலே புதைக்க மாட்டார்கள். யாக்கோபு கானானுக்கு கொண்டு வரப்பட்டான். யோசேப்பின் எலும்புகள் கானானுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்நிய தேசத்திலே 3 யூத ஆண்களுடைய கல்லறை எழும்பி நிற்கிறது. 3 யூத விதவைகள், 3 பேர். ஒருத்தி யூத பெண்மணி, மற்றவர்கள் அங்கே பெண் கொண்டவர்கள் அழுது கொண்டு நடுத்தருவிலே நிற்கிறார்கள். பெத்லகேமுக்கு திரும்பி வருவேன் என்று அவள் எழும்பினாள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் என்று அவள் மோவாபிலே கேள்விப்பட்டாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எப்படியும் சந்திப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 10 வருஷ அழிவுக்கு பிறகு, தாழ்வுக்கு பிறகு, அவமானங்களுக்கு பிறகு உனக்காக கர்த்தர் வாசல்களை திறப்பார். உன் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். கையை கும்பிட்டு ஆண்டவருக்கு சொல்லுங்க, கையை கும்பிட்டு சொல்லுங்க, என் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படணும். 10 வருஷம் அவமானம் எல்லாம் மாறணும். 10 வருஷம் இழப்புகளெல்லாம் மாறணும். 10 வருஷம் வறுமைகள் எல்லாம் மாறணும். வருங்கையின் அனுபவங்கள் மாற வேண்டும். பிரிந்து போய்விடுமோ என்று இருக்கிறதான திருமணங்கள் மறுபடியும் சேர்த்து வைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்நிய பாஷையை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். God will put your marriage together. மன்னித்து மறக்கிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா.
அவ தீர்மானம் எடுத்தா, இனஃப் இஸ் இனஃப், போதும், இந்த வாழ்க்கை போதும், மோவாபின் வாழ்க்கை போதும். கையை உயர்த்தி சொல்லுங்க, மோவாபின் வாழ்க்கை போதும், மோவாபின் வாழ்க்கை போதும், இருளின் வாழ்க்கை போதும், பாவ வாழ்க்கை போதும். அல்லேலூயா, போதும், புது வாழ்வை கற்றுத் தருவார். அல்லேலூயா. என்ன அழகா சொல்லி இருக்குது. வந்த பிறகு அவளுக்கு வாழ்வு வந்தது. ஒரு நாள் போயிட்டா, நான் இதை ஒரு நாள் முழுவதும் பிரசங்கிக்க முடிக்கிறேன். அவன் ஒரு நாள் போயிட்டா, அழுதா போயிட்டா. ரூத் சொன்னா, நான் ஓம விட்டு போகிற காரியத்தை குறித்து என்னோடு பேச வேண்டாம். 15வது வசனத்தை வாசிப்போம். 1:15. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவரிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போய்விட்டாள். 16 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னுடைய பேச வேண்டாம். நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தருக்கு சரியாக அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவுள். ஹல்லேலூயா. 11வது வசனம், 2:11 பாருங்கள், வாசியுங்கள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்மதேசத்தை விட்டு முன்னே அறியாத இடத்துக்கு வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் அறிவிக்கப்பட்டது. அவ திரும்பி வந்தான், இவ விட்டு வந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விட வேண்டியதை விடு. ஸ்தோத்திரம். திரும்பி வரக்கூடிய இடத்துல இருந்து லோத்தின் மனைவியை போல திரும்பி பார்த்து உப்பு தூணா நிற்காது. அந்த ஊரில் உள்ள மலை எல்லாம் உப்பு கல்வோட டேஸ்ட் உள்ளதான மலைகள். அதனால அவ உப்பு தூணாக அந்த கல் தூணாக தான் மாறினா, அதை இப்பவும் நக்கி பார்த்தா அதில் உப்பு டேஸ்ட் இருக்கும். ஏன்னா ஆக இவள் சொன்னா, நான் திரும்பி வருவேன் இப்படி நிற்கலை. சிலர் என்ன இப்படி தான் நிற்க கிடைக்குமா? அபவுட் டர்ன். என்ன சொல்லும்போது வாயமூடு தகனைய மூடு, வலது பக்கம் திரும்ப, இடது பக்கம் திரும்ப. பிறகு அபவுட் டர்ன், 3 டர்ன் தான். ஒன்றோ வலது பக்கம் திரும்ப, அல்லது இட பக்கம் திரும்ப, அல்லது அபவுட் டர்ன். எப்படி திரும்ப? நகோமி வந்தது அப்படி தான். நீ இன்னும் திரும்பலை, லேசா ஓரக்கண்ணால் பார்த்துக்கிட்டு, ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு, காலி பண்ணி விடுவார் ஆண்டவர். என்ன அழகா சொல்லி இருக்குது. வலது பக்கம் திரும்ப வந்துட்டாளே, கிளம்பி வந்துட்டாளே. 80 கிலோமீட்டர் தூரம். மோவாபில் அவங்க இருந்த இடத்துக்கும் பெத்லகேமுக்கும் 80 கிலோமீட்டர் வரும். 800 கிலோமீட்டர் தூரம்னாலும் திரும்பி வா. 8 வருஷமானாலும் திரும்பி வா. 6 வருஷமானாலும் திரும்பி வா. கையை கொட்டி கருத்துக்கு பயமே செல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ விட்டு வந்தா. எங்க அப்பா வீடு வேண்டாம், எங்க அம்மா வீடு வேண்டாம், எங்க அப்பா அம்மா வணங்குகிற கும்பிடுகிற தெய்வம் வேண்டாம். நான் முற்றிலும் விட்டு வரேன். கலாச்சாரத்தை விடு, ஊர் கலாச்சாரத்தை விடு, உலக கலாச்சாரங்களை விடு. வேதாகம கலாச்சாரத்துக்கு வருவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. வேறுபட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. பெத்லகேமுக்கு வந்தா ஒரு 7 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறேன். இன்னும் இப்போ முடிக்கிறாருன்னாரு பாஸ்டர். என்ன முடிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? முடிய மாட்டேங்குது. கறியெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல, போச்சில் கிடைக்கும். சரியா? ரைட். அதாவது விட்டு வந்தா, பெத்லகேமுக்கு வந்தா, திரும்ப போவாஸ் எடுத்த தீர்மானத்தை சொல்லி கடைசியில் முடிக்கிறேன். 2வது அதிகாரம்
2வது அதிகாரம் 2வது வசனம். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர்கள் பிறகே கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அதாவது நீ மோவாபில் இருந்தாலும் சரிதான், நீ லண்டனில் இருந்தாலும் சரிதான், நீ அமெரிக்காவில் இருந்தாலும் சரிதான், எங்கே இருந்தாலும் சரிதான், நீ திரும்பி வருவியா, நீ விட்டு வருவியா, உனக்கு தயவு கிடைக்கும். தயவு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் அதிரும்படியா சொல்லுங்க, தயவு. சும்மா ஒட்டு குடித்தனை இருந்துகிட்டு அங்க உனக்கு தயவு கிடைக்கும். ஃபேவர், you will find favor. மக்கள் மத்தியில் ஃபேவர் கிடைக்கும். ஆட்டோ ஓட்டுகிற சகோதரர்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்க கண்கள்லையும் உனக்கு தயவு கிடைக்கும். 9 வயசு பிள்ளை, இது உங்கள் மகளாம்மான்னு கேட்டேன். அந்த சகோதரி சொல்லுது, பாஸ்டர் இது என் மாமியார் பாஸ்டர், அந்தளவுக்கு கொடுமையாக நடத்துது தாயை. அந்த மாமியார் கண்கள்லையும் உனக்கு தயவு கிடைக்கும். இருக்கிற மாமியார் கண்களையும் தயவு கிடைக்கும். மீனை பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு மீதி மீனை மாமியாருக்கும் மாமனாருக்கும் கொடுக்காம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட்டி வச்சுட்டு போறியே, சாயங்காலம் வந்து மைக்ரோவேவில் வச்சு அதை சூடாக்கி சாப்பிட்றியே, உள்ள போகுவா. அந்த மருமகள் கண்கள்லையும் உனக்கு தயவு கிடைக்கும். என்ன ஓட்டம்! நான் 6 கிலோமீட்டர் நடந்து வந்தேன். இந்த பொம்பளை பிள்ளைகள் நடக்கிறது ஒதுங்கிட்டேன். அம்மா நாசம் பண்ணிடக்கூடாது, காலையில் இங்கே பிரசங்கம் பண்ண வேண்டி இருக்குது, என்ன நம்பியே என்னை கூப்பிட்டுருக்கிறாரு மகன். அதனால என்ன அப்படி ஆக்ரோஷமாக நடக்கிறவங்க கண்கள்லேயும் உனக்கு தயவு கிடைக்கும். அதைத்தான் சொல்கிறேன். எங்கள் ஊரில் 1976 வரைக்கும் ஊரில் இருந்தேன். அப்போ பஸ்ஸு அங்கே ஓடும்போது நேசமணி பஸ் ஓடும். நாகர்கோவிலில் நேசமணி பஸ் நாசமணியாக போவான். ஷமா ஓட்டம். அதில் பிடிச்ச ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது அந்த கண்டக்டர் தான். இதில் பணத்தை வச்சுக்கிட்டு, இதில் அந்த டிக்கெட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் அதில் நின்னார்னா ஒரு காலை கீழே வச்சுட்டு ஒரு காலை அப்படியே, யாரோ ஹீ இஸ் த கிங், அதில் அவர் தான் கிங். அப்போ நம்ம வேகமாக ஓடி வருவோம், லேட்டாக தானே வர முடியும். அவர் அங்கன்னு சொல்கிறார், காலை கையை ஒடிச்சிடாதையா, மெதுவா வாயா. என்ன ஒரு மகராசன், என்ன நல்லா சொல்கிறாரு. நம்ம வந்து அவர் பக்கத்தில் இருப்போம். அடுத்த நாள் வரும்போது அதே மகராசன் நிற்கிறாரு, கொஞ்சம் மெதுவாக போம், என்ன மாமியார் வீட்டுக்கு போகிறேன், வேகமாக வாயா. நேற்று அப்படி சொன்னவன் இன்னைக்கு டக்குனு மாமியார் வீட்டுக்கு போகிறேன். நம்ம ஏறி அவன் பக்கத்தில் எல்லாம் இங்கேயே நெல், முன்னால் போயா. ஒரு அடுத்த நாள் நம்ம முன்னாலேயே பின்னாலேயே ஏற மாட்டோம். இவங்கிட்ட ரொம்ப விலைக்கு கொடுத்து வாங்குறது எதுக்கு, முன்னாலோடு ஏறி அங்கே நின்னா கொஞ்சம் பார்ப்பான். எல்லாம் பொம்பளைகள் பக்கத்திலே நின்று பின்னால வாயா. எப்படி சார் சமாளிக்க முடியும்? ஊருக்கு போகும்போது பெட்டியை கொண்டு போகும்போது, சூட்கேஸ் கொண்டு போவோம். நம்ம ஊரில் பெட்டியை பாதுகாக்கிற மாதிரி யாரும் பாதுகாக்க மாட்டாங்க. ஏர்போர்ட்டில் கூட 2 காலுக்கு இடையில பெட்டியை கரெக்டாக வச்சுக்கிட்டு இருப்பான். பெரிய ஆஃபீஸர் மாதிரி இருப்பான். ரொம்ப மோசமான புத்தி. அப்போ நம்ம காலுக்கு இடையில வச்சுருந்தோன்னா, காலை ஒடிச்சுனா மேலே தூக்கி வையா, நம்ம மேலே தூக்கி வைப்போம். அடுத்த நாள் வந்த உடனே மேலே வச்சான, எவன் தலையில் விழுந்து எவனை காலி பண்ண பார்க்குறியோ கீழே தூக்கி வை. இவன்கிட்ட எப்படி அந்த கண்டக்டர் கண்களையும் தயவு கிடைக்க பண்ணுவார். உன் மேனேஜர் கண்களையும் தயவு கிடைக்கும். நீ சொன்னதை செய்யாமல் இருக்கிற அட்டெண்டர் பியூன் கண்களையும் தயவு கிடைக்கும். மற்ற ஸ்டாஃப் உன்னோட இருந்து உனக்கு குழி பறிக்கிறானே, தானியலுக்கு குழி பறிச்சானே, சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குழி பறிச்சானே, அப்படிப்பட்ட எல்லார் கண்களையும் உனக்கு தயவு கிடைக்கும். அப்ளை நோ ரிப்ளை. ஆனால் இன்னையிலிருந்து உனக்கு ரிப்ளை வரும். கர்த்தருக்கு
கத்த தருவார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லி நிதானமாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் அடுத்த முறை என்னை கூப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பீங்க. இதில் முடிக்கிறேன். ரெண்டாவது, அதே 2வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. அறுக்கிறவர்களின், அது வயலுக்குள்ளே இறங்குறதுக்கே இடமில்லாமல் இருந்தவளுக்கு வயலுக்குள்ளே இறங்கி அறுக்கிறவர்களின் பிறகே அவள் கதிர் பொறுக்குவதற்கு வாய்ப்பு கிடைச்சது. நாம் வயலுக்குள்ளே இறங்குவதற்கு நமக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. சென்னையில் வந்து நீங்கள் ஒரு வீட்டை கட்டி நீங்கள் குடியிருந்து ஒரு காரில் வந்து ஆலயத்தில் இறங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டா? நோ சான்ஸ். கத்த கிருபையாய் தந்த வாழ்வுக்காக ஸ்தோத்திரம். ஒரு வாடகை வீட்டை தந்தபடினாலே ஸ்தோத்திரம். சொந்த வீடுகளை தந்தபடினாலே ஸ்தோத்திரம். சாப்பிடுவதற்கு ஆகாரத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாளாக சொல்லி இருக்கு. அறுக்கிறவளின் பின்னால போனவா வயலில் இறங்கிட்டான். மோவிய பெண், அந்நிய தேசத்து பெண், வயலுக்குள்ளே இறங்குறதுக்கு பிரவேசம் கிடைத்தது. பிறகு அவன் சொல்றான், அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், வேணுன்னே அவளுக்காக சிந்தி விடையா, உனக்காக அப்படி வாய்ப்புகளை ஆண்டவர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கட்டுகளின் நடுவே பொறுக்கினாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாத கட்டுகள் உன்னை சுற்றி இருக்கும். அதுல பொறுக்குவதற்கு கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. 3வது அதிகாரத்துக்கு வருகிறோம். நேரமில்லை, முடிக்கிறேன். 3வது அதிகாரத்தில் களத்துக்கு போனாள். குளித்து வஸ்திரங்களை உடுத்தி ஆயத்தம் செய்து போவாசுடைய களத்திலே போய் அங்கே இருந்தாள். அன்றைக்கு ஒன்றுமே செய்யலை. ராத்திரி முழுவதும் அவனுடைய பாதத்தருகே படுத்திருந்தாள். வயலிலே கதிர் பொறுக்கு நனி இயேசுடைய பாதத்தருகே படுக்கிற வாய்ப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதத்தருகே அமருகிற வாய்ப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யறான் தெரியுமா? நீ பொறுத்து கொண்டிருக்கிற 15வது வசனம் 3:15, அவன் அவளை நோக்கி, நீ பொறுத்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி. அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வார்கோதுமே அளந்து போட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவ பாருங்க, உங்க தலையில சுமடு இருக்குது, ஆசீர்வாத சுமடு இருக்குது. இப்ப தலையில சுமடு இருக்கிறது மாதிரி சுமை இருக்கிறது போல கையை வைங்க, 2 கையை வைங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஊர் பக்கத்தில் இனி போகும்போது இப்படி சுமையோட போறதுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம். வருங்கய்யா, போனது போதும். இவள் நகோமியோ, என்னை நகோமி என்று கூப்பிடாதீர்கள், இன்பமானவள் என்று கூப்பிடாதீர்கள், மாறா கசப்பு. அந்த கசப்பெல்லாம் மாறி தலையில் ஆசீர்வாத சுமடோட போறதற்கு ஆண்டவர் கிருபை தருவார். 3வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவன் போவாஸ் அவளை திருமணம் செய்கிறான். என்ன வாய்ப்பு? வயலுக்குள்ள இறங்குறதுக்கே பர்மிஷன் கிடையாது. அறுக்கிறவள் பின்னாலே போனா இப்ப இந்த வயலுக்கு சொந்தக்காரியாக மாறினாள். நல்ல கையை கொட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. வயலுக்கு சொந்தக்காரியாக மாறினாளே. குழந்தையை பெற்றெடுத்தாள், ஓபேத்தை பெற்றெடுத்தாள். அவன் சந்ததியில உலக ரட்சகராகிய இயேசு பிறந்தார். அல்லேலூயா. நீ யாராக இருந்தாலும் உன்னுடைய முயற்சியிலே அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளே வருவார்கள். போவாசின் தீர்மானத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். 2வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். நகோமி போயிட்டா, திரும்பி வந்தா. அது ஒரு தீர்மானம். ரூத் தீர்மானம் எடுத்தாள், விட்டு வருவேன் என்ற தீர்மானம். ஆனால் போவாசுடைய தீர்மானம் என்ன தெரியுமா? எந்த பஞ்சம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் நான் இந்த ஊரை விட்டு போகவே மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நான் போகவே மாட்டேன். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நான் போகவே மாட்டேன்.
நான் போக மாட்டேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சில வீல் கட்டி விட்டுருக்கோம், ஒருக்கு அங்கே இருக்கும், ஒருக்கு அங்கே இருக்கும், அப்படியே ஒரு இடத்துல இருக்காது இருக்காது இருக்காது, அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி கிடையாது. அவன் சொன்னா, நான் இங்கே தான் இருப்பேன் 10 வருஷம். ஆனாலும் அவன் அங்கே இருந்தான். அதனால வயல் விளைந்தது. இப்போ வயல் அறுவடை நடக்கிறது. அவன் வர்றான், பெத்லகேமிலிருந்து வர்றான். அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராகன்னு சொன்னால் எப்படி கையை காட்டுவான்? இப்படி தானே காட்டுவான். கர்த்தர் உங்களோடு இப்படியே காட்டுவான். உங்கள் கையை பாருங்க, கையை பாருங்க, நல்லா பாருங்க, எனக்கு காட்டுங்களேன். என்ன கலர் ஐயா, என்ன உங்கள் கலர் என்னன்னு கேட்டால் இந்த கையை இந்த பக்கம் காட்டுறேன். இதுதான் என் கலர், ஒரிஜினல் கலர் இதுதாங்க. நீங்கள் ஒரு நாள் அதை பார்த்ததே கிடையாது. முழு ரேகையை பார்த்துக்கிட்டு குழம்பிட்டு கிடக்குறீங்க. சிலர் இந்த இடுக்கில் ஓட்டை கிடக்கும். ஆனால் ஓட்ட கையா காசு தங்காதே, அப்படி கிடையாது. உன் கை இவ்வளோ அழகாக இருக்குது. எப்போது இதுவரைக்கும் ஏந்தி பிழைத்ததான பிழைப்புகள் எல்லாம் மாறி, வாங்கி பிழைத்ததான பிழைப்புகள் எல்லாம் மாறி, இப்பொழுது மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற கரங்கள். கையை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பெத்லகேமில் இருங்கள், பெத்லகேம் விட்டு போகாதிருங்கள், போனாலும் திரும்ப வாருங்கள். இதையெல்லாம் விட்டு வர வேண்டுமோ விட்டு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழும்பி நிற்போம்.